மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ், சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். மனோ கிரியேஷன்ஸ் ராஜா வழங்கும் ஆரி நடிக்கும் 4th floor February 27 முதல் உங்கள் மனத்திரையரங்குகளில். எதிர்கட்சிகள் என்ன பண்ணாலுமே அது தமிழ்நாட்டு மக்களை தான் நீங்க இது பண்றது. அது ஒரு முதிர்ச்சியற்ற புரிதல் இல்லாத பேச்சுன்னு நான் சொல்லுவேன். எந்த தலைவரும் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும். இது நிச்சயமா திமிர்த்தனம்னு தான் பார்க்கப்படும். விஜய் இனிமேல் அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது. ஒரு கூட்டத்துக்கும் அவருக்கு அந்த அவர் விரும்புகிறாரா இல்லை அதுக்கு அர்த்தம் அதுதான் அவருக்கு தெரியுதான்னு தெரியல. திமிர்த்தனம் கூடிக்கிட்டே போகுது, ஆணவம் தலைக்கேறிக்கிட்டே போகுது. வளர்கிற கட்சியினுடைய தலைவருக்கு அது நல்லதல்ல. நீங்க என்ன கடவுளான்னு கேட்பேன். காமராஜரை விட, எம்ஜிஆரை விட, கலைஞரை விட, அண்ணாவை விட நீங்க பெரிய ஆளா? அதான் யாரோ ஒருத்தர் தப்பா அது ஒரு கைட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தோணுது எனக்கு. விஜய் சார் நீங்க அப்படியே இருங்க சார், நீங்க கடவுள் மாதிரி சார் அப்படின்னா அதை புசியானது கூட ஒரு மேடையில் கிண்டல் பண்றாரு. கட்டமைப்பு இல்லைங்கிறாங்க. கட்டமைப்பு இல்லைன்னு எதுக்கு சொன்னாங்க? உங்க தலைவர் விஜய் தான் கொலை குற்றவாளி யாராவது ஒருத்தர் சொல்லி எதுல தினத்தந்தியிலையோ டிவிலையோ யூடியூப்லயோ கூடாது அவரை கடுமையாக விமர்சிக்கிற நபர்களாக சொல்லியிருக்காங்களா? சரி, இவ்வளோ தூரம் பேசுறீங்களே, கரூர் சம்பவத்தை பற்றி அவ்வளோ பேசுறாருல. ஒரு கட்சியினுடைய தலைவரை டெல்லிக்கு அழைச்சி விசாரிக்கணுமா? இது பழிவாங்கல் இல்லையான்னு விஜய் ஒரு வார்த்தை கேட்டுக்கணுமா இல்லையா? வாய்க்கிளிய பேசுற விஜய் ஏன் மௌனமா இருந்தார்? அனாவசியமா என்ன சீண்டாதீங்க, அப்படி சீண்டுவர்கள் எவராக இருந்தாலும் நான் எதிர்த்து கேள்வி கேட்குங்கிற அந்த துணிச்சலை தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஏற்கனவே எடப்பாடி பேசியிருக்கார், உதயநிதி பேசியிருக்கார், ஸ்டாலின் அதே மைதானத்தை நாங்கள் கேட்டோம். இந்தாங்க பேப்பர், இந்தாங்க போலீஸ் ரிஜெக்ட் பண்ணி கொடுத்த ஆர்டர். ரெண்டையும் பொது வெளியில போட்டு திமுக அரசாங்கத்தை கிளிங்கிற நான். யாரோ ஒருத்தர் செத்துருப்பான், இவன் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பான். தமிழர்களுடைய உணர்வே அதுதான். அந்த தமிழர்களுடைய உணர்வுகளை நீங்க சீண்டி பார்த்தோ விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா விஜய் வேற விதமா போய் அனுபவிப்பாரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், விஜய் அவர்களின் வேலூர் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். அதில் சொன்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் எனக்கு உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோணுது. என்னன்னா, என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை கேள்வி கேட்குற மாதிரி, என்ன திட்டுனீங்கன்னா அசிங்கசியமாக திட்டினீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை திட்டுற மாதிரி, இந்த மாதிரி அவரையும் தமிழ்நாட்டையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டாரு. நீங்க எதிர்கட்சிகள் என்ன பண்ணாலுமே அது தமிழ்நாட்டு மக்களை தான் நீங்க இது பண்றது. அது ஒரு முதிர்ச்சியற்ற புரிதல் இல்லாத பேச்சுன்னு நான் சொல்லுவேன். எந்த தலைவரும் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினில்லை. அது ஏதோ கெட்ட வார்த்தை பேசல. அவர் என்ன நடக்குதுன்னு தெளிவில்லாமல் பேசிட்டாரோன்னு தோணுது. இது ஒரு திமிர் ஆணவம்னு பார்க்கப்படுகிற பேச்சு. அது தன்னம்பிக்கைங்கிறது ஒன்று. அதாவது என் பின்னாடி தமிழ்நாடு இருக்குன்னு சொன்னால் கூட அது அந்த தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்தலாம், அந்த தலைவனுக்கே கூட அந்த நம்பிக்கை இருக்கலாம். நம்ம அதை யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டோம். என்ன விமர்சித்தா தமிழ்நாட்டு மக்களை விமர்சிக்கிற மாதிரின்னு சொல்கிறது எதுக்கோ பயந்து எதுக்குள்ளேயே ஒழிஞ்சிக்கிட்ட மாதிரி தான் அர்த்தம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பெரிய இவரான்னு கேட்க தோணும்ல. உங்களை யாருமே எதுவும் சொல்லக்கூடாதா, எதுவுமே பேசக்கூடாதா அப்படின்னு ஒன்று வரும்ல. எந்த தலைவர் சொல்லடிப்படாமல் இருக்கிறா? காயப்படாமல் யார் வளர்ந்துருக்கிறா அரசியலில் சொல்லுங்கள்? எவ்வளோ பெரிய தலைவரும். காமராஜர் சந்திக்காத விமர்சனமா? காமராஜரோட நீங்கள் பெரியாளா? சொல்லுங்கள் சார். இப்படி தானே சார் கேட்க தோணும். அப்போ இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் முதிர்ச்சியற்ற வகையில் வெளிவந்த வார்த்தை தான் நான் சொல்லுவேன். இது நிச்சயமாக திமிர்த்தனம்னு தான் பார்க்கப்படும். விஜய் இனிமேல் அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை இப்படி சொல்லிட்டோம்னா யாரும் நம்மளை விமர்சிக்க மாட்டாங்க. சரி, இனிமேல் விமர்சிக்காமல் இருக்க போகிறாங்களா? சொல்லுங்கள் சார். இதனை இப்படி சொல்லச்சுன்னா ஷீல்டா தன்னை பின்னாடி ஒளிஞ்சுக்கிறதுக்கு? உங்களுக்கு அந்த துணிச்சல் இல்லைன்னு சொல்லுங்க. விமர்சனங்களை எதிர்கொள்கிற துணிச்சலோ பக்குவமோ இன்னும் உங்களுக்கு வரலைன்னு சொல்லுங்க. நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கங்கன்னு சொல்றது கூட ஒரு காது கொடுத்து வாங்க மாட்டேங்கிறார். சார், ஒரு பார்த்து வளர்ந்த ஆளுதானே சார். இப்போ சினிமா அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ பார்த்து வளர்ந்தெல்லாம் இருக்கட்டும். குறைஞ்சது 2 வருஷம் ஆச்சு கட்சி தொடங்கி. 1 வருஷம் முடிஞ்சு 2ஆவது வருஷம் தொடங்கியிருக்கா? 3ஆவது வருஷம் முடிக்கிறேன். 3 வருஷம் முன்னாடி ஒரு ஆலோசனையாக நடத்தியிருப்பார். ஃபேமிலின்னு கூட விட்டுடுவோம். நண்பர்கள்ட்ட, தனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள்கிட்ட, சினிமா வட்டாரத்தில் அப்படி பேசுகிற போது யாரையெல்லாம் நம்ம எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டியிருக்கோம், களத்துக்கு வந்துட்டால் யாரெல்லாம் இன்றைக்கி நண்பராக இருக்கிற துரோகியாக எதிரியாக மாறுவான், குறைஞ்சபட்ச ஒரு களப்பணி பண்ணியிருப்பார். ஒரு சுயமாக ஒரு ஆய்வு ஒன்று பண்ணியிருப்பார். இதெல்லாம் தாண்டி துணிச்சலாக கட்சி ஆரம்பிச்சாருங்கிறத நான் மறுக்கலை. அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுத்த பிறகு அன்னையிலேருந்து பேப்பரை கொஞ்சம் ஊனிப்பட்டு தலைப்பை தாண்டி உள்ள ஒரு 4 பேரை படிச்சிருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். அந்த பேசிக் ஐடியா அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அரசியல்லாம் என்ன ஏது இல்லை. நேற்று அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார்ல, நான் ஆட்சிக்கு வந்தால் எஸ்பி கலெக்டர்லாம் 50% ஆண்கள் 50% பெண்கள். இதை நான் சீமான் அறிவிக்கிற கேண்டிடேட்டா இஷ்டத்துக்கு நீங்கள் அறிவிக்கிறதுக்கு?
அதுக்கு போல அந்த சூழல் இருக்கா? ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடக்குது? அலாட்மெண்ட் எப்படி கொடுக்குறான் ஒரு வருஷமும்? ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு வந்துட்டாரு. அவர் ஏதோ பெரிய தப்பை சொல்லலாம். அதான் சொல்றேன் சார், நீங்க சொல்றது உங்க கட்சியில என் நிர்வாகிகள், நான் அமைக்க போற அமைச்சரவையில் பாதி பேர் பெண்கள் இருப்பார்கள், இதை சொல்றது தான் நடைமுறை சாத்தியம் உள்ள யதார்த்தமான பேச்சு. இப்போ கலெக்டர்ல பாதி பேர் பெண்கள் இல்லையே, எஸ்பி பாதி பேர் பெண்கள் உங்களால் போட முடியாது. நான் சொல்ல புரியுதுங்களா சார்? ஸோ அதுக்காக ஏதோ தப்பு செஞ்சுட்டாரு நான் சொல்லலை, இந்த புரிதல் இல்லாத பேச்சா அது இருக்கு. ரெண்டாவது, நான் 2-3 முதல் மாநாட்டு பேச்சு, மதுரையில் நடந்த 2வது மாநில மாநாட்டு பேச்சு ரெண்டையும் ஒப்பிட்டு விக்கிரவாண்டியோட மதுரையில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளோ வந்திருக்குன்னு சொல்லி பாராட்டினவன் நான். ஆனால் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நடக்கிறத பார்த்தா ஒரு கூட்டத்துக்கும் அவருக்கு அந்த அவர் விரும்புகிறாரா இல்லை அதுக்கு அர்த்தம் அதுதான் அவருக்கு தெரியுதான்னு தெரியல, திமிர்த்தனம் கூடிக்கிட்டே போகுது, ஆணவம் தலைக்கேறிக்கிட்டே போகுது. வளருகிற கட்சியினுடைய தலைவருக்கு அது நல்லதல்ல. எப்படி சார் ஒரு அரசியல் தெரியாம இந்த விஷயம் தெரியாம பேசுவார்னு எப்படி சார் அந்த விமர்சனம்? இல்ல, அந்த அப்பாவித்தனத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் அம்பலப்பட்டு போயிடுவீங்க. மக்கள் உங்களை விட புத்திசாலிகள். அது பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு சந்தேகம் வருது. இல்ல, இப்போ கரூர் சம்பவத்துல என் மேல பழி போடுறோம், உங்க மேல யார் பழி போட்டா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. விஜய் தான் கொலை குற்றவாளி, யாராவது ஒருத்தர் சொல்லி, எதுல தினத்தந்தியிலையோ டிவிலையோ யூடியூப்லயோ கூடயாவது அவரை கடுமையாக விமர்சிக்கிற நபர்களாக சொல்லியிருக்காங்களா? நான் பயன்படுத்தின அதிக வார்த்தையை தார்மீக பொறுப்பு அவருக்கு இருக்கணும் தான். ஆமாம், நான் லேட்டாக வந்துட்டேன், நீங்கள் வெளியில் மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம், அடுத்த கூட்டத்தில் இதெல்லாம் சரி பண்ணுங்கப்பான்னு நிர்வாகிகள் கூட்டத்தில் விஜய் பேசினான்ற செய்தியை கூட கசிய விட்டுருந்தா கூட பரவாயில்ல. இன்னைக்கு வரைக்கும் அதுலேருந்து பாடமே கற்றுக்கிட்டதை அவங்க காமிச்சிக்கவும் இல்லை. ஒரு துளி கூட பாடம் கற்றுக்கல. எங்களை யாரும் எதை கேள்வி கேட்கக்கூடாது, ஆனால் எது செஞ்சாலும் எங்களை நீங்கள் பழி வாங்குறீங்க நான் மக்கள்கிட்ட சொல்லுவேன்னா விஜய் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவர்னு அர்த்தம். தமிழ்நாட்டு மக்கள் உஷாராக தான் இருக்கணும். ஏன்னா இந்த கேரக்டரே ஆபத்தான கேரக்டர். சொல்லடி படணும் சார், விமர்சனம் நீங்கள் எதிர்கொள்ளணும் சார். அதில் 4 பேர் எப்படி தப்பாக விமர்சனம் பண்ணால் நீங்கள் போட்டு அவன் முகத்திரையை கிழிக்கணும். விஜய் என்னை விமர்சிச்சியாடா, நீ யோக்கியமா இல்லை நீ சொன்ன கருத்து உண்மையா அப்படின்னு அந்த 4 பேரை இவர் முகத்திரையை கிழிக்கணும். நிஜமாவே விமர்சிச்ச ஒருத்தருடைய கருத்தை நான் இனிமேல் என்னை திருத்திக்கிறேன்னு சொல்கிறா கூட அடுத்து வரல மனசுக்குள்ளே அந்த சபதத்தை எடுத்துக்கணும், நம்ம அந்த தவறை இனிமேல் திருத்திக்கணும்னு. விமர்சனங்கள் இல்லாமல் ஒரு தலைவன் எப்படி சார் உருவாக முடியும்? என்னை யாருமே எதுவும் சொல்லக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் சார்? நீங்கள் இந்த கிராமங்களில் கேட்குற மாதிரி ஒரு அப்பாட்டாக்கரான்னு கேட்பானுங்க, அந்த மாதிரி வார்த்தை நான் பயன்படுத்தினதில்லை. நீங்கள் என்ன கடவுளான்னு கேட்பேன். காமராஜரை விட, எம்ஜிஆரை விட, கலைஞரை விட, அண்ணாவை விட நீங்கள் பெரிய ஆளா? அண்ணா எதிர்கொள்ளாத விமர்சனமா? சொல்லுங்கள் சார், நீங்கள் யார் சார்? இதைத்தான் நான் இப்போ திமிர்னு தான் பார்க்கப்படும்னு நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். காரணம் இதான், இந்த ஆணவம் விஜய்க்கு கூடாது. உங்களுக்கு யாரோ தப்பாக எழுதி தர்றாங்க, நீங்கள் இன்னொரு படித்து பார்த்துட்டு அவருடைய அர்த்தம் என்ன நீங்களே யோசிச்சுட்டு பொது மேடையில் பேசுங்க. சார், நேற்று ஸ்பீச்சில் கூட பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு கேப் விட்டாரு, லைட்டாக கண்கலங்கிற மாதிரி. நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வந்தேன். அந்த விக்கிரவாண்டி மதுரையில் பேசுனது மெருகேறி இருக்குன்னு சொன்னபோது அடுத்தடுத்து நாடகத்தனமாக இருக்கும்னு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. விஜய்க்கு நல்லதில்லை, தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் அது நல்லதில்லை. நாடகத்தனம்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு அடிப்படை நாடகம் தானே, அது நல்லதில்லை. அவர் நிஜமாவே உணர்வோடு பேசினா கூட அதுவும் சந்தேக பார்வையோடு பார்க்கப்படுகிற ஆபத்து இருக்கிறத முதல்ல விஜய் உணர்ந்துக்கணும். அழுகை எப்படி வரணும்? உங்களை விட மக்களுக்கு நல்லா தெரியும் சார். சென்டிமெண்டல் அனிமல்ஸுங்கிற வார்த்தையை பல நேரங்களில் பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்கள், யாரோ ஒருத்தர் செத்துருப்பான், இவன் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பான். தமிழர்களுடைய உணர்வே அதுதான். அந்த தமிழர்களுடைய உணர்வுகளை நீங்கள் சீண்டி பார்த்தோ விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா விஜய் வேறு விதமாக போய் அனுபவிப்பார். அதை இந்த சீண்டல்களுக்கு, இந்த சில்மிஷங்களுக்குலாம் இங்கே இடமே இல்லை. கண்ணீர் இயல்பாக வருதா, எப்படி வருதுன்னு புரிஞ்சுக்கிறவன் தான் தமிழன். ஃபேக் கிரை இல்லை, நான் சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கிற அறிவு தமிழனுக்கு இருக்குது. விஜய் அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். சார், இந்த ஓவரால் அவருடைய ஸ்பீச்சுடைய ஓவர்வியூ என்ன சார் உங்களுக்கு? அப்படிலாம் மார்க் போடுறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை கடந்து போயிடணுங்க. 4 வரி அவர் பேசின வார்த்தைகள் தப்பு, தொனி தப்பு, உங்களை திருத்திக்கோங்க, அவ்வளோதான். அவர் தான் இங்கேயுமே அதை பயன்படுத்துறாரு. 2 விதத்துக்கு தான் போட்டி, டிவிக்கே தப்பு இல்லையே, அது அவருடைய தன்னம்பிக்கை காட்டுது. நம்ம எல்லாத்தையும் விமர்சிக்கணும் அவசியம் இல்லை சார். ஒரு கட்சி தன் முன்னால் உட்காந்துருக்க நிர்வாகிகளுக்கு அப்படிதான் நம்பிக்கை கொடுக்கணும். போட்டி நம்ம 2 பேருக்கு, அது ஆளுகிற கட்சியை ஒரு எல்லையில் நிறுத்துறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதையெல்லாம் நான் பாராட்டுறேன். அப்படிதான் அரசியல் பண்ணணும். அதையெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்றோம். ஏதோ 40 நிமிஷம் எவ்வளோ நேரம் பேசினார் நேற்று? 40 நிமிஷம் பேசினார். 40 நிமிஷம் பேசினதும் குப்பைன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி வார்த்தைகளை நேரேட்டிவை செட் பண்ணுறது, இப்படி வச்சுக்கிட்டு போகிறதுங்கிறது வேற. என் மேலே யாரும் எதுவும் சொல்லிடாதீங்கிறது ஒரு துணிச்சல் மிக்க தலைவருக்கு அழகல்ல. சராசரி ஒரு தலைவருக்கு கூட அது அழகல்ல. அவரை தலைவர் என்று அழைப்பதும் கூட ஒரு அவமானம் தான். ஒரு ஜென்ரல் வரைக்கும் என்னன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்கப்பட்டுச்சு.
அதுக்கப்புறம் அந்த கிராஃப் வந்து கொஞ்சம் இறங்குச்சு. ஏன்னா இல்ல அது தப்பு இல்லை. ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம், அவருக்கு முதல் சம்பவம், முதல் கூட்டம், இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்றதுக்கான ஒரு முதல் கூட்டம், அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதே அவர் பார்க்கல, ஹேண்டில் பண்ணதில்லை. எவ்வளோ பெரிய இயக்கம் கூட அன்றைக்கி திணறி இருப்பாங்க. ஆனால் ஒரு தலைவரோட போயிட்டாருன்னா அங்கேருந்து பார்த்துக்கிறதுக்கு கட்டமைப்புன்னு நம்ம அதை தான் சொல்லிட்டு இருந்தோம். அதை புசியானது கூட ஒரு மேடையில் கிண்டல் பண்ணுறார். கட்டமைப்பு இல்லைங்கிறாங்க. கட்டமைப்பு இல்லைன்னு எதுக்கு சொன்னாங்க? உங்கள் தலைவர் அந்த உள்ளூர் மக்களின் நலனுக்காக நாம தொடர்ந்து அங்கே இருந்தால் நெருக்கடி வரக்கூடாங்கிற நல்லெண்ணத்தோட சென்னைக்கு போயிட்டா கூட, திருச்சிக்கு போயிட்டா கூட, உங்கள் கட்சியினுடைய கீழ்மட்ட நிர்வாகிகள் இருந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறதா சார் கட்டமைப்புன்னு கேட்குறோம். இல்லாட்டி நீங்கள் கட்டமைப்பு வச்சிருந்தா எங்களுக்கு என்ன, வைக்காட்டி எனக்கு என்ன, எனக்கு பசிக்கும் போது நான் மதியானம் சாப்பிட போகிறேன், அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. எதுக்காக சொல்கிறாங்கிற அந்த கோர் பாயிண்ட்டை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. அவங்கள நோக்கி எதுவுமே சொல்லக்கூடாங்கிறாங்க. அதனால தான் ஆபத்தானவங்கிற நான். இந்த மனப்பான்மை உங்களுக்கு தொடர்ந்தால் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு இவர்களுக்கு தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனால் இப்படிப்பட்ட நபர்களை புறக்கணிக்கணும் தான் நம்ம சொல்றதுக்கு தோணும். நம்ம ஏன் சார் புறக்கணிக்கணும்? ஏன்னா இப்படி மாற்றிக்கணுங்கிற நான். இந்த மனப்பான்மை மாறணுங்கிற ஆணவம் கூடாது. அண்ணாமலை சமகால உதாரணமா தெரு முன்னாடியே உழவுறாரு, விஜய் கண் முன்னாடியே உழவிக்கிட்டு இருக்கிறார். ஆணவத்திலும் அகம்பாவத்திலும் உச்சத்தில் இருந்த அண்ணாமலை இன்னைக்கு எங்க இருக்காருன்னு முதல்ல விஜய் தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி நான் வரைக்கும் வரையும் வார்த்தைக்கு வார்த்தை இனிமேல் விமர்சிக்க வரமாட்டேன். சார், இப்போ டெல்லிக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படின்னு ஸ்டாலின் சார் சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு ஏன் கனெக்ட் பண்றீங்க? இங்கேக்கும் டிஎம்கேக்கும் என்டிஏக்கு என்ன கனெக்ஷன் பண்றீங்க? இங்க போட்டி என்ன நடக்குது? ஏன் இப்படி குழப்பறீங்க மக்களை அப்படின்னு கேள்வி வருதுல்ல. மத்தியில் ஆளுகிற பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறதுனால நேரேட்டிவ் திமுக செட் பண்ணுது. இப்போ நீங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்றீங்கல்ல, தாவைக்காவுக்கு திமுக தான் போட்டி, அதை எப்படி நீங்க செட் பண்ணலாம்னு ஒருத்தர் கேட்க முடியுமா? என்ன இருந்தாலும் இன்னைக்கும் போட்டி திமுக அதிமுக தான். நான் அந்த வார்த்தை இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னேன்னா சொல்லலை. ஏன்னா விஜய்க்கு சொல்ற உரிமை இருக்கு. ஒரு அவர் நினைக்கிற நேரேட்டிவ் அவர் செட் பண்ணட்டும். திமுக நினைக்கிறது அவங்க செட் பண்ணிட்டு போறாங்க சார். எதை ஏத்துக்கிறன்னு மக்கள் முடிவு பண்ணட்டும் சார். நீங்க யார் சார் அதை கேட்கறதுக்கு? அப்ப நீங்க மட்டும் செட் பண்ண அதிமுக களத்திலேயே இல்லைங்கிறீங்க. அது உண்மையா? செல்வாக்கு குறைஞ்சிருக்கலாம், ஆண்ட கட்சி இன்னைக்கு பெரிய கட்சி, அது நீங்க அப்படி சொல்றீங்களா? அது நியாயமா நம்ம கேட்க முடியுமா? உங்க ஆசை நீங்க சொல்லிக்கோங்க. சரி, இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, கரூர் சம்பவத்தை பத்தி அவ்வளவு பேசுறாருல, ஒரு கட்சியினுடைய தலைவரை டெல்லிக்கு அழைச்சி விசாரிக்கணுமா? இது பழிவாங்கல் இல்லையான்னு விஜய் ஒரு வார்த்தை கேட்டுக்கணுமா இல்லையா? வாய்க்கிளிய பேசுற விஜய் ஏன் மௌனமா இருந்தார்? கேட்டா நாங்க அவங்களை எப்ப பேச சொல்லணும் இல்லை சார். ஏன் அவங்க நினைச்சிருந்தா சென்னையில வீட்டில் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கலாம் சார். அவர் ஒன்றும் நேரடியாக குற்றம் பண்ணலையே. சிபிஐ அவர் மேலே சார்ஜ் ஷீட்டில் பேரில், எஃப்ஐஆரில் பேர், எதுலையுமே பேர் இல்லாத போது தார்மீக ரீதியாக அவர் விசாரிக்கணும். அவர் பேசின கூட்டத்தில் நடந்ததுன்னு விசாரிக்கணும். சென்னையில் வந்து விசாரிங்களே. நீங்கள் மோடிஜி அவர்களே, நீங்கள் நினைத்திருந்தால் என்னை வீட்டில் வந்து விசாரிச்சிடக்கூடாதா? உங்கள் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்களான்னு கேட்டிருக்கணுமா கூடாதா? அப்போ வாய் மூடி இருக்கிறீங்களே, யாருக்கு பயந்து? இந்த கோழைத்தனத்தை மக்கள் எப்படி எடை போடுவாங்க? விஜய் 1000 சொன்னாலும் பிஜேபியை நோக்கி அவருடைய மௌனத்தை நிச்சயமாக எல்லாரும் கவனிக்க தவற மாட்டாங்க. விஜய் முதல்ல அதை உணரணும். ஏதோ ஒரு பெரிய புத்திசாலித்தனம் நினைச்சிட்டு இருக்கிறாரு. தப்பு அது. ஏன்னா வளர்கிற ஒரு கட்சி நான் யாருக்கும் துணிஞ்சவன்னு காட்டணும் சார். அனாவசியமா என்ன சீண்டாதீங்க, அப்படி சீண்டுவர்கள் எவராக இருந்தாலும் நான் எதிர்த்து கேள்வி கேட்குங்கிற அந்த துணிச்சலை தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இங்கிட்ட புலிப்பாய்ச்சல் காட்டுறது, அங்கிட்ட மெய்யாவுன்னு பதுங்கிக்கிறது, இதெல்லாம் யார் வேலை? மக்களை நான் அவ்வளோ முட்டாள நீங்க சொல்றது பூரா நம்புறதுக்கு? அதான் யாரோ ஒருத்தர் தப்பா அது ஒரு கைட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தோணுது எனக்கு விஜய் சார். நீங்க அப்படியே இருங்க சார், நீங்க கடவுள் மாதிரி சார். அப்படின்னா கடவுளையே எங்க வைக்கணுமோ அங்கே வைக்கிறவன் தான் மனுஷன். சரிதானா? நம்பிக்கையின் அடிப்படையில் அதை சொல்லலை. வீட்டில் என்ன இந்த இடத்துல கடவுள் இருக்கணும்னு ஒரு இடம் இருக்குல்ல, இடம் பார்த்தானே வைக்கிறோம். எங்கும் நிறைந்தவன் அப்படிங்கிறக்கா எங்க வேணாலும் கடவுள் பட தப்புமா? விஜய் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நாம் கடவுள் அல்ல. சார், இந்த கரூர் சம்பவம் எடுத்தனால நான் ஒரு கேள்வி என்னன்னா, சமூக வலைதளங்கள் நான் அதிகமாக பார்த்த ஒரு கருத்து என்னன்னா, தெலுங்கானாவில் அல்லு அர்ஜுன் வந்தார், ஒரு தேட்டருக்கு வந்தார். அந்த தேட்டரில் வந்து ஒரு நபர் இறந்தாங்க. இவர் வந்து கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஒரு நாள் கூப்பிட்டு போய் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கரூர் சம்பவம் 41 பேர். விஜய் சார் இந்த மாதிரி பண்ணணும்ல, ஏன் நீங்க பண்ணல? அது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த விஷயம் கேட்டிருப்பார்ல அப்படின்னு வருது இல்ல? சமூக வலைதளங்கள் 1000 வரும் சார். நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. லாஜிக் இல்லை. இந்த சம்பவத்திலேயே ஸ்டாலின் சொன்ன கருத்து தான் சார். எந்த தலைவனும் தன் தொண்டன் இறக்கணும்னு விரும்ப மாட்டான் சார். அப்படி சொன்னாலதான் நேற்று வரைக்கும் பேச என்னை பழி வாங்கினீங்க. உங்களை என்ன பழி வாங்கினாங்க? விஜய் என்ன சார் பழி வாங்கினா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். எனக்கு இந்த சம்பவத்துக்கு நீங்கள் தான் காரணம் யாராவது சொல்லிருக்காங்களா? கொலை பழியை நீங்க தான் சுமக்கணும் சொன்னாங்களா? ஊழல் சக்தின்னு அதிமுகவை விஜய் விமர்சித்த பிறகு அன்று மாலையே அதிமுக ஐடிவிங் போட்ட ட்விட்டர் பதிவுல கூட இந்த 41 பேர் மரணத்தில் உங்களுக்கு தார்மீக பொறுப்பே இல்லையான்னு தான் கேட்டாங்களே தவிர, நீங்கள் அந்த கொலையில உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு யாருமே கேட்கலையே. அப்புறம் எதுக்கு இந்த நீலி கண்ணீர்?
உங்களை யாரு சொன்னா? எதுக்கு சுய பச்சாதாபம் தேடிக்கிறீங்க? உங்களை யாரு சார் என்ன சார் சொன்னா? சொல்லிட்டுல சார் சொல்லணும். நீங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவர் தன்னுடைய பொறுப்பை பத்தி பேசவே மாட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு அப்பீல் என்னைக்காவது விட்டுருக்காரு சார்? கவனமா வாங்க, கொஞ்சம் கட்டுப்பாட்டோட இருங்கன்னு விஜய் வாயில இருந்து ஒரு வார்த்தை. அப்புறம் என்ன நீங்களாம் தலைவர்? நேற்று சொன்னாரு சார், வண்டி பின்னாடியே ஃபாலோ பண்ணாதீங்க. இது ஒரு விஷயம் சார், அதை சொல்லலை நான். இப்படி ஒரு மாநாடு நடக்கும், எதுக்காக QR கோட் போடுறீங்க? எது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இது உண்டா? அரசியல் கூட்டம் QR கோடு போட்டா சார் நடக்கும்? இந்த சிஸ்டம் எனக்கே வெக்கமா இருக்கு. விஜய் சொல்லணும், எனக்கே வெக்கமா இருக்கு. எல்லாரும் முகத்தையும் பார்க்க தான் ஆசைப்படுறேன். 5000 பேருக்கு போலீஸ் பெர்மிஷன் கொடுக்குறாங்க, நாம 20,000 கேட்டாலும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மைதானத்துல கூட்டம் போடுறேன், வாங்க கட்டுப்பாட்டோட இருங்கன்னு ஜென்ரல் அப்பீல் விடணும் சார். அவருக்கு இடம் தரல, பர்மிஷன் தரல தானே சார் சொல்றாரு. நேத்து போங்க, அதெல்லாம் சும்மா நடிப்பு சார். நீங்க எந்த இடம் கேட்டீங்கன்னு பொது வெளியில போட்டு திமுக முகத்திரையை கிளிங்கன்னு தானே நான் சொல்றேன். சொல்லுங்க, இந்த மைதானத்தை கேட்டோம். ஏற்கனவே எடப்பாடி பேசியிருக்கார், உதயநிதி பேசியிருக்கார், ஸ்டாலின் அதே மைதானத்தை நாங்கள் கேட்டோம். இந்தாங்க பேப்பர், இந்தாங்க போலீஸ்ல ரிஜெக்ட் பண்ணி கொடுத்த ஆர்டர். ரெண்டையும் பொது வெளியில போட்டு திமுக அரசாங்கத்தை கிளிங்கிற நான் நீலி கண்ணீர் வடிக்க கூடாது. அது வந்து ஃபேக். அந்த வார்த்தையில நான் சொல்ல மாட்டேன் சார். என்னோட விமர்சனத்தை நான் முடிச்சிட்டேன். ஓகே சார், இந்த கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னாரு. அறிவாலயத்து பக்கத்தில் யாரு போனாலும் உள்ள கூட்டணி போட்டுக்கிறாரு. இவரு வச்சிருந்த காசுல அங்க ஒரு இதை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கல்லாப்பெட்டி கூட்டணி சொல்லணும். கூட்டணியை எந்த சாகசத்தையும் பயன்படுத்தி கூட்டணி அமைக்கிறதா ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலை, கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சியினுடைய வேலை. இவர் நள்ளிரவுல போய் ஒருத்தரை பார்த்தாரு. எதுக்கு பார்த்தாரு? விஜய் காங்கிரஸ் கூட்டணி வருதா வரலையான்னு கேட்டு சொல்லுங்கன்னு போய் ஒருத்தரை பார்த்தாரு. அவரும் சொல்ல, நானும் யாருன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் யாரை பார்த்தாருன்னு. அப்ப அது மட்டும் எதுக்கு? என்ன கண்டிஷன்ல போய் பார்த்தீங்க? சரி, நீங்க தேர்தல் நீங்க உங்களுக்கு யாரெல்லாம் நீதி தர போறா? வெளிப்படையா விஜய் சொல்வாரா சார்? எனக்கு தெரியும் 2 பேர் யார் கொடுக்க போறாங்கன்னு, எனக்கே தெரியும். கொடுத்த பிறகு நான் சொல்றேன். விஜய் சொல்லுவாரா? எவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாரா? தேர்தல் அப்படிதான் பழகி போச்சு. இதெல்லாம் இந்த டிவிக்கே டிஎம்கே தான் சீரியஸான போட்டி நடந்துட்டு இருக்கு. நீங்க இடையில வந்து சில காமெடிலாம் பண்ணாதீங்கன்னு ஒரு சில கட்சியை விமர்சிக்கிறாரு. தானா வந்து என்கிட்ட வரீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. யாரை சொல்றாரு அவரு? மீத உள்ள கட்சிகள், மேபி சீமான் அவர்களோ அப்படிங்கன்னு ஒரு அப்படி சொல்லியிருந்தா அது ஒரு என்ன சொல்றது, ஆணவமான பேச்சுன்னு தான் நான் சொல்வேன். சரி, இன்னும் சொல்லப்போனா விஜய்க்கு ஒரு தார்மீக கடமை இருக்கிறதா நான் இந்த விமர்சனங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு, 2 அணிகளிலும் இடம் கிடைக்காத, என்ன சீமான் யாரையும் சேர்த்துக்க போறது இல்லை, அவரு கொள்கையில உறுதியா இருக்கிறார். இந்த 2 அணிகளில் இடம் கிடைக்காத, இடம் பெற விரும்பியும் முடியாத, இடம் பெற விரும்பாத சில தனிநபர்கள், தனி இயக்கங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் ஏதோ சில 1000 பேர், சில லட்சம் பேருக்காக தான் குரல் கொடுத்துட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே கூட குரல் கொடுத்துறாங்க. அப்படி இருக்கிறாங்க. அவங்கள அடையாளம் கண்டு தகுதியான சின்ன சின்ன கட்சிகள்னு பார்க்காம ஒரு புதிய கட்சி ஓரளவு ஆதரவு வச்சிருக்குன்னு நம்பப்படுகிற இவங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளம் கொடுத்தாருன்னா, சமூக நீதியை நோக்கிய பயணத்துல விஜய் நிஜமாகவே ஒரு அடி எடுத்து வைக்கிறாருன்னு நம்ம பாராட்டலாம். ஏன்னா அவருக்கு தான் அந்த வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. திமுக நினைச்சா கூட கொடுக்க முடியாது. அதிமுக நினைச்சா கூட கொடுக்க இடம் இருக்காது. விஜய்க்கு அந்த வாய்ப்பு காலம் கொடுத்துருக்கு. இவர் இந்த வெற்று பேச்செல்லாம் பேசுறதை விட்டுட்டு நிஜமான சமூக நீதியை நோக்கி ஒரு மற்றவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். சும்மா ஒரு 10 சீட்டோ 20 சீட்டோ ஏதோ ஒன்று, 20 பேருக்கு ஆளுக்கு ஒரு தொகுதி நில்லுங்க அப்படின்னா, அந்த அவர்கள் சார்ந்த சமுதாயம், அவர்கள் சொல்ற கொள்கை, அவர்கள் பின்பற்றுகிற அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கொள்கை பிடிப்புக்காக ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். விஜய் அதை யோசிக்கணும். முதல்ல இந்த வெட்டி பேச்செல்லாம் நிறுத்திட்டு நிஜமாகவே இத்தனை பேருக்கு அவர் கை கொடுத்தாருன்னு காலம் சொல்கிற அளவுக்கு, எதிர்காலம் சொல்ற அளவுக்கு அவர் தன்னை தகவமைச்சுக்குவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். மற்றபடி அவருடைய உரிமை 234 நான் தான் நிற்பேன்னு சொல்லலாம். அவங்க என்ன எடுக்கிறான்னு பார்ப்போம் சார். இப்போ ஒரு சமீபத்தில் நடக்கக்கூடிய டிபேட்ஸ், இந்த ஷோஸ்லாம் இருக்குல்ல சார், எல்லாரும் பேசுகிற ஷோஸ் எல்லாருமே வந்து எல்லா கட்சியினரும் வராங்க. பட் எல்லாருமே 1 vs all அப்படிங்கிற மாதிரி போகுது. எல்லாருமே டிவிக்கேவே போட்டு கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கு, அவங்களுக்கு தரம் தர மாதிரி இருக்கு. அவங்களுடைய பாணி அதுல நம்ம விமர்சிக்கிறது இல்லை. எல்லா கட்சியினரும் பண்றாங்க. சொல்ல மாட்டேன் நான். அது தனிப்பட்ட நிகழ்ச்சிகளை பத்தி நம்ம என்ன பேசுறது? அவங்க பேனலை செட் பண்ற விதம் அப்படின்னு ஒருத்தருக்கும் சில நெருக்கடி பாணி இருக்கும். நம்ம போய் அதில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையே. இப்போ நாம் தமிழர் பத்தி விஜய் வந்து பெருசா பேசினதே கிடையாது. பொது மேடைகள் எங்கேயுமே பேசல, சீமானவர்களை பத்தியும் பேசல. ஆனா அந்த கட்சியில் உள்ளவர்கள் எல்லாருமே வந்து இங்க என்டிகேஎஸ் டிவிக்கு செட் பண்றாங்க. சம்பந்தப்பட்ட கட்சிகள் தான் பதில் சொல்றோம். நமக்கு அதில் ஒன்றும் ரோல் இல்லை. நான் விமர்சிக்கிறதுக்கோ கருத்து சொல்றது அதில் ஒன்றும் இல்லை. விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, முதலமைச்சர் ஆன பின்ன கிராமமா நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? இல்லை, அது போகட்டும், அவருடைய ஆசையை நம்ம பாராட்டலாம். பட் இப்போ நீங்க என்ன பண்றீங்க? குறைஞ்சபட்சம் மாவட்டத்துக்கு வாங்க, மக்களை சந்திங்க. QR கோடை வச்சுக்கிட்டு 4000 பேர் தான் சந்திப்புங்கிறது மக்கள் சந்திப்பு அல்ல. இப்போ என்ன சொல்றீங்க நீங்க? அதை கேட்கும்போது வேலூர்ல நேற்று நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் அப்படிதானே சொல்றீங்க. அப்போ மக்களை எப்போ பார்ப்பீங்க
சொல்லுங்கள் சார், நல்ல வாய்ப்பு இருக்குல்ல உங்களுக்கு. அதே வேலூரில் கோட்டை மைதானம் பல மைதானங்கள் இருக்குது. அந்த மைதானத்தை கேட்டு இன்னொரு வாரம் தள்ளி கூட போடுங்க, மக்களை சந்திக்கிறேன் நான் சொல்லியிருந்தா அவரை பாராட்டலாம். முதலமைச்சர் ஆகிட்டா அப்படிலாம் கிராமமாக போகணுங்கிற ஒரு ஆசையை நான் திருப்பி சொல்கிறேன், பாராட்டுறேன். வாய்ப்பு கிடையாது. இப்போ சந்திக்கிற நேரத்தில் பாருங்கள். இல்லை டைம் இருக்காது சார், சும்மா ஆசைக்கு சொல்லிக்கிறதா? முதல்ல 39-40 மாவட்டத்துக்கு மேலே போக முடியுமா அவரால் ஆசைப்பட்டு நினச்ச நேரமெல்லாம்? இங்கே அவ்வளோ வேலை இருக்கும் சார். முதலமைச்சர் ஒருவேளை ஆனார்னா, தமிழ்நாட்டுடைய நல்ல நேரமோ கெட்ட நேரமோ விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா அவ்வளோ வேலைக்குள்ள அவர்கிட்ட இருக்கும். அவர் ஆசையப்படலாம். கிராமந்தோறும் எப்படி சார் போக முடியும்? போக வேண்டிய இந்த நேரத்தில் நீங்கள் போக மாட்டீங்க. அப்படி போகிறதுக்கு உங்களை நீங்களே திருத்திக்க மாட்டீங்க. சில முன்னேற்பாடுகளை ஒரு மனசாட்சிப்படி நடந்த அந்த முன்னேற்பாடை பண்ண மாட்டீங்க. இவ்வளவு நடந்த பிறகு சேலத்தில் அன்றைக்கி ஒருத்தர் மயங்கி அவருடைய பர்சனல் உடல்நிலை விழுந்தார். அங்கேயும் தண்ணி வசதி சரியாக இல்லைன்னு ஒரு பேச்சு வந்துச்சு. 5000 பேர் கூட நீங்கள் டேங்கரை வச்சு தண்ணி கொடுக்க மாட்டீங்கன்னா அப்புறம் என்ன? நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க? பாடமும் கற்றுக்க மாட்டீங்க, உங்களை விமர்சிக்கவும் கூடாது. அப்படின்னா நீங்கள் யார் சார்? இந்த கேள்வி தான் நான் திரும்ப கேட்க தோணும். நீங்கள் யார் ஆட்சி பண்ண விரும்புகிறீங்க? மக்களை நான் அப்போ இப்போ முதல்ல ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே வரீங்களா? நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வர்றாரா? வரமாட்டுறாரு. நீங்களோ நானோ பயணிக்கிற சராசரி பொதுஜனம் பயணிக்கிற ஏர்போர்ட்டுக்குள்ள வரமாட்டேன். தனி கேட்டில் ஸ்பெஷல் ஃப்ளைட்டுக்கு போகிறாரு, அதுக்கு தனி கேட்டு. 4 பேர் கூட சந்திக்கிறத நீங்கள் தவிர்க்கிறீங்களே, அப்புறம் நீங்கள் முதலமைச்சராகி நீங்கள் கிராமம் வந்து என்ன வராட்டி எங்களுக்கு என்ன? எதுக்கு இந்த வெட்டி பேச்சு? ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் 4 பேர் 40 பேர் பாப்பலங்களா? 4 கருத்து வந்து காதில் விடல, கை கொடுப்பான். சில உங்களை யார் தடை ஏற்படுத்தி உங்கள் காதுகளுக்கு சில விஷயங்கள் போகக்கூடாது நினைக்கிறாங்களோ அதில் ஒருத்தவங்க காதில் சொல்லலாம்ல. 2 பேர் திட்டட்டும், 2 பேர் பாராட்டட்டும், ஒரு செல்ஃபி எடுத்துக்கட்டும். உங்களுடைய எளிமையை, மக்களோட நெருங்கி பழகிற விதத்தை அப்படி தானே சார் நீங்கள் பார்த்துக்க முடியும். நீங்களும் நானும் தெரிஞ்சுக்க முடியும். எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் என்னை கொண்டு முதலமைச்சர் உட்கார வச்சிருங்க. அது வரைக்கும் என்னை யாரும் திட்டவும் கூடாது. திட்டினா தமிழ்நாட்டு மக்களை திட்டுற மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. சரி, ஓகே. நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.